இவர் எப்படி இன்னும் உயிரோட இருக்காரு? செத்து போடுவாங்கிற நம்பிக்கையில தான் நானும் குதிச்சேன். டெட்பூல் மாதிரியே நாமளும் இழந்த ஒரு ரீஜெனரேட் பண்ணி இம்மோர்டலா மாதிரி வாழ முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் மகரிஷி. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். நாம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பிறப்புன்னு ஒன்று இருந்தா எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு நாள் சாவுங்கிறது ஒண்ணு வந்தே தீரும். ஆனா இந்த உண்மையை ஏத்துக்காம சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அலைஞ்சி திரிஞ்சு போராடி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இம்மோர்டாலிட்டி, அதாவது இறப்பில்லாமை. சரி, நம்ம மனிதன் தான் எப்படியாவது இம்மோர்டலா வாழணும் அப்படின்னு நினைக்கிறான்னு பார்த்தா, சில உயிரினங்கள் சாவே இல்லாம வாழக்கூடிய எபிலிட்டி பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெரிடாப்சிஸ் டோர்னில்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெல்லி மீன் தான். இந்த ஜெல்லி மீனுக்கு வயசே ஆகாதான். அது குழந்தையா மாறி மறுபடியும் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் இதை இம்மோர்டல் ஜெல்லி பீஸ்ன்னு சொல்றாங்க போல. அப்புறம் செகண்டா பார்க்கணும்னா ஹைட்ரா. இது சிறிய நீர்வாழ் உயிரினம் தான். மாம்சம் சாப்பிட்டு தனிமையில வாழக்கூடிய ஒரு வகை ஜெல்லி மீன் இனம் தான். இதுக்கு பல தலைகள் இருக்கிறதுனால 1758 லினேயஸ்ங்கிற ஒருத்தரால இதோட இனத்துக்கு ஹைட்ரான்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஹைட்ராங்கிறது எவ்வளவு பெரிய மித்திக்கல் கிரீச்சர், அதோட பேரை போய் இது வச்சிருக்கீங்களடா அப்படின்னு பார்த்தா, இதோட தலையை வெட்டினா புராண கதையில சொல்லக்கூடிய ஹைட்ராவோட தலையை வெட்டும் போது எப்படி அதுக்கு ரீஜெனரேட் ஆகுதோ அதே மாதிரியே இதுக்கும் ரீஜெனரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இத 2 துண்டா வெட்டி போட்டா டெட்பூல் மாதிரியே இதுங்களுக்கு ரீஜெனரேட் ஆகுது. அதுவும் வெட்டின 2 துண்டுமே தனித்தனியா சில நாட்கள்லயே ரீஜெனரேட் ஆகி 2 ஹைட்ராவா உருவெடுக்குது. அப்புறம் இது தானாவே தானே குளோன் பண்ணிக்குது. இதை கேட்கும் போதே எனக்கு நருட்டால வர அந்த ஷேடோ குளோன் ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப இந்த ஹைட்ராவை டெஸ்ட் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வயசாகி சாகும்னோ இல்ல இதுக்கு வயசு ஆகும்னோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னாக்கா நம்ம ஹியூமன்ஸோட டிஎன்ஏல லாஸ்ட் பார்ட்ல டெலோமரேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கு. அது ஒவ்வொரு டைமும் நம்ம உடம்புல செல்கள் பிரியறப்ப டெலோமரேஸ்ங்கிற பார்ட்டு நீளம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனாலதான் நம்ம மனிதர்களுக்கு வயசாகுது. ஆனா இந்த ஹைட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த டெலோமரேஸ் என்சைம்ங்கிற பார்ட்டு நீளம் குறையறதே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட நீளம் குறையல அப்படின்னாக்கா இதுக்கு வயசும் ஆகாது. இதுதான் அதுக்கான காரணம். அதோட இந்த பாக்ஸோ ஜீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றதால அதோட ஸ்டெம் செல்ஸ் ரீஜெனரேட் ஆக ரொம்ப முக்கியமான ஜீனா இது இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே ஜீன் நம்ம மனிதர்களோட உடம்புலயே இருக்கு. ஆனா ஹைட்ரா உடம்புல வேலை செய்யற அளவுக்கு வீரியமா மனிதர்கள் உடம்புல வேலை செய்யறது இல்லை. சரி, இது வரைக்கும் எல்லாம் ஓகே. மனிதர்கள் எப்படி இம்மோர்டல் ஆகலாங்கிறத நோக்கி என்னென்ன ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டிருக்காங்கிறத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதாவது ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ண வைக்கிறது. இது மூலமா நம்மளுடைய ஏஜ் ஸ்டாப் பண்றதுனால நிறைய வருஷம் வாழ முடியும். இதுவும் ஒரு வகை இம்மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது நியூரல் இன்ஜினியரிங். இது என்னன்னா, நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய தகவல்களை ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அத ஒரு ரோபோட் பாடிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் அதுக்கு வர மாதிரி, எக்ஸாக்டா சொல்லணும்னா எந்திர உடம்பு மனித மூளை, கிட்டத்தட்ட சைபார்க்குன்னு சொல்லலாம். டீன் டைட்டன்ஸ் கோ, அப்புறம் நீங்க டிசி மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மூணாவதா பார்க்க போறது கிரையானிக். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, -196 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசர்ல இறந்த உடலை பதப்படுத்தி வச்சிருவாங்க. இதனால ஃபியூச்சர்ல யாராவது ரிவைவ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்களை ரிவைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே அந்த மாதிரி பண்றாங்க. அவ்வளவுதான் ஷார்ட்டா சொன்னா. 2006 ஷீன்யா யாமனாகா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வயசான செல்ஸை ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸா மாற்ற முடியும் அப்படின்ட்டு அவருடைய ரிசர்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே அனௌன்ஸ் பண்றாரு. அதை அனௌன்ஸ் பண்ண ஒரு வருஷம் கழிச்சு 2007 அவரோட ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸை ஹியூமன்ஸோட ஸ்கின்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவரு சக்சஸும் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 2012 வயசான செல்களை ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லா மாற்ற முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி இவருக்கு நோபல் பிரைஸும் கொடுத்தாங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஏஜிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்றதுக்கு அடிக்கல் நாட்டினவர். ஆனா இதெல்லாம் அவ்வளோ எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுமானா கிடையாது.
பட் சீனால 54% செல்ஸ் ரீஜெனரேட் ஆகுற மாதிரி செல்லுலார் ரீப்ரோகிராமிங் மூலமா ஒரு புது செல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த பதிவோட. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா ஹைட்ரான்னு, அதோட உடம்புல இருக்கிற இந்த பாக்ஸோங்கிற ஜீனை மாடிஃபை பண்ணி சூப்பர் ஸ்டெம் செல்ஸ்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு SRC செல்ஸ்னு பேரும் வைக்கிறாங்க. ஆக்சுவலி இங்க ரியலா என்ன நடக்குதுன்னா, இந்த பாக்ஸோ அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா பாக்ஸோ 3ங்கிற ஐசோஃபார்ம், இது டிஎன்ஏவோட கட்டப்பட்டு இருக்கும். இது மரபணுக்களை இயக்கவும் அணைக்கவும் செய்யறது மூலமா செல்லுலார் பிரஷருக்கு பதில் அளிக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த மரபணுக்கள் எல்லாம் ஆரோக்கியமான வயசையும் ஆயுளையும் நீட்டிக்கும்னு ஏராளமான செல்லுலார் ப்ராசஸ்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் பாக்ஸோ புரதத்தோட தொடர்புடைய பாக்ஸோ 3 நீண்ட ஆயுள தரக்கூடிய மரபணுவா கருதப்படுது. இப்படி மாடிஃபை செய்யப்பட்ட SRC செல்ஸ நண்டு உண்ணும் மக்காக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாமோல்கஸ் குரங்குகளை வச்சு டெஸ்ட் பண்ணணும்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சைனாமோல்கஸ் குரங்குகளை ஒரு 4 கிரேடா பிரிக்கிறாங்க. A1, A2, A3, A4ன்னு சொல்லி. இப்ப ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இருக்கிறதுலயே ரொம்ப வயசான கேட்டகரியான A4 கிரேடா எடுத்து அதை 3 கேங்கா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேங்குக்கு வெறும் தண்ணியையும் உப்பையும் மட்டுமே இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. ரெண்டாவது கேங்குக்கு WTCs சொல்லக்கூடிய நார்மல் ஸ்டெம் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்றாங்க. இதுல இந்த WTC செல்ஸ் அப்படின்னாக்க மனித கரு ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லக்கூடிய HESC அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஃபைனலா 3வதா இருக்கிற இந்த கேங்குக்கு தான் மாடிஃபை பண்ண சூப்பர் ஸ்டெம் செல்னு சொல்லக்கூடிய SRC செல்லை இன்ஜெக்ட் பண்றாங்க. அதுவும் இதெல்லாம் எத்தனை டைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு ஒரு டைம்னு சொல்லி 44 டைம்ஸ் இவங்க இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 3 மனித ஆண்டுகளுக்கு சமமானது. உண்மையை சொல்லணும்னா இந்த SRC செல்ஸ் மனுஷனுடைய வயசு தொடர்பான மன அழுத்தத்தை குறைக்கணுங்கிறதுக்காகவே ஸ்பெஷலா மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இம்யூனிட்டி சிஸ்டத்தை ரிஜெக்ட் பண்ற மாதிரியோ இல்ல கட்டி வளர்ச்சி போன்ற பங்கமான விளைவை ஏற்படுத்துற மாதிரியோ எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாதாரண பாக்ஸோ 3 2 நகல்கள் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் SRCயும் சேஞ்ச் செய்யப்படுது. மரபணு ரீதியா சேஞ்ச் செய்யப்பட்ட பாக்ஸோ 3 மரபணு பாக்ஸோ 3 2SA அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரதத்தை உருவாக்குது. இது சேஃபானதும்னோ மரபணுக்களோட டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஒர்க்கிங் கண்டிஷனை இன்க்ரீஸ் செய்ய செல்ஸோட சென்டர்ல இது தங்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இந்த SRC செல்ஸ் அறிவாற்றலையும் அதிகப்படுத்துறதா சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். 44 வாரத்துக்கு ஒரு டைம்னு சொல்லி இன்ஜெக்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 3 வகையான கேங்லியன் இருக்கிற குரங்குகளோட டெஸ்ட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப உப்பு தண்ணி அப்புறம் WTC யூஸ் பண்ண இந்த 2 குரங்குகளுக்கும் நினைவாற்றல் எந்த வகையிலையும் மாறல. SRCயோட டெஸ்ட் சாம்பிள்ஸ்ல மட்டும்தான் அந்த குரங்குகளுடைய நினைவாற்றல் A1 கிரேடு, அதாவது இளம் குரங்குகளோட நினைவாற்றலுக்கு இணையா திருப்பி கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுவும் இவங்க அதை எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னா, நினைவாற்றலை மதிப்பிடுற விஸ்கான்சின் பொது சோதனை WGTA அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல SRC இன்ஜெக்ட் செய்யப்பட்ட குரங்குகளுக்கு நினைவாற்றல் மேம்பட்டிருக்குங்கிறது எல்லாம் தெளிவா தெரிய வந்திருக்கு. அப்புறம் MRI ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல மூளையில இருக்கக்கூடிய 7 பகுதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இணைப்பு ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் உட்பட SRC ட்ரீட்மெண்ட்ல புத்துயிர் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. இளம் குரங்குகளோட மூளையோட அமைப்புக்கு ஏத்த மாதிரியே இந்த SRC இன்ஜெக்ட் செய்யப்பட்ட வயசான குரங்குகளோட மூளை அமைப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தத்துல SRC இன்ஜெக்ஷன் நியூரோ டீஜெனரேஷனுக்கு எதிரா பாதுகாப்பதன் மூலம் நினைவகத்தை மேம்படுத்துதுன்னு தெரிய வந்திருக்கு. SRC பல உறுப்புகளையும் திசுக்களையும் புத்துயிர் பெற வச்சிருக்குன்னு அகாடமி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறுப்பு அல்லது திசுக்கள் புத்துயிர் பெறதுனால வயசு தொடர்பான நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க வழிவகுக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மூளையில SRCயோட புத்துணர்ச்சியூட்டும் விளைவு
அல்சைமர் அண்ட் பார்க்கின்சன் நோய்கள் போன்ற நரம்பு சிதைவு கோளாறுகளின் அபாயத்தை குறைக்கும். ஏஜ் ரிலேட்டடான ஒரு நோய் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த நோய் வந்தா பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய எலும்பு ரொம்ப வீக் ஆயிரும். எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காவே உடைஞ்சி ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்படி ஒரு நோய் இது. பட் மைக்ரோசிட்டின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரே இமேஜிங் நுட்பத்தை பயன்படுத்தி பார்த்ததுல வயது தொடர்பான எலும்பு இழப்பை மாற்றுதுன்னு தெரிய வந்திருக்கு. ஆனா உப்பு மற்றும் நீர் கொடுத்து டெஸ்ட் பண்ண அந்த குரங்குகளுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம அப்படியேதான் இருக்கு. எஸ்ஆர்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட அந்த குரங்குகளுக்கு மட்டும்தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்சி இன்ஜெக்ட் பண்ண குரங்குகளோட பல்லு இளம் குரங்குகளோட பல் அளவுக்கு எந்த ஒரு பல் எலும்பு இழப்பும் இல்லாம மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. பட் WTC இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட குரங்குகளுக்கு அவ்வளவோ எஃபிஷியன்டா ஒர்க் ஆகல. கொஞ்சம் தான் அதோட எலும்பு இழப்பை தடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் திசுக்களை ஆய்வு செஞ்சதுல 10 அமைப்புகளை இது மீட்டெடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் அந்த 10 வகையான திசுக்கள் என்னென்னங்கிறது. இந்த டெஸ்ட்ல WTC இன்ஜெக்ட் பண்ண குரங்குகளோட மரபணுக்கள் 31.15% காப்பாற்றப்பட்டிருக்கு. பட் எஸ்ஆர்சி செல் 54.10% மரபணுக்களை காப்பாத்திருக்கு. அவ்வளவுதான். ஒரு வழியா 54% வரைக்கும் மரபணுக்களை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 100% அடையிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் ஒரு 20 வருஷத்துல அடைஞ்சிட முடியும். அப்படி ஆயிட்டா டெத்தில் மாதிரியே நம்மளாலையும் இம்மோர்டலா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன்.